என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இயேசுவின் முகத்தை நீங்கள் தேடி போகும் பொழுது அவர் தேசத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் நிம்மதியும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகிய அநேக ஜனங்கள் எங்கெங்கே பலவித தொல்லைகளை சுமந்து கொண்டு போகிறார்கள். இயேசு சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அவரால் உருவாக்கப்பட்ட மக்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தன்னை தாழ்த்தி மனமறிந்து, ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுக்க யாருமே இல்லை, நான் போகிற எத்தனையோ மனிதர்கள் கைவிட்டார்கள், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சந்தோஷமே, நான் நிறையா ஏமாற்றப்பட்டிருக்கேன், டாக்டராக கைவிடப்பட்டிருக்கிறேன், அப்படின்னு தன்னை தாழ்த்தும் பொழுது வேதம் செய்து உனக்கு இழைப்பாத கொடுக்கிறவா இருக்கிறார். அன்றைக்கு ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய பெண்ணுக்கு பேய் பிடிச்சது என்று அவள் ஓடி வருகிறார். ஆண்டவரே மகளுக்கு தீராத வியாதி, பேய் பிடித்து அலைகைத்து கொண்டிருக்கிறார், என் வாழ்க்கை நிம்மதியே இல்லை, அந்த பொண்ணுக்கு ஒரு விடுதலை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நான் உங்களை விசுவாசிப்பேன் கண்ணிலோடு ஓடுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளையுடைய பிள்ளைகளுக்கு தான் நாய்க்குட்டிகள் கிடையாது என்று சொல்லும்போது, நாய்க்குட்டி என்பது தேவனை விட்டு விலகி பலவிதமான பாவங்கள் செய்து பாவத்துக்கு அடிமையாக குடி, விபச்சாரம், வேசித்தனம், களவு, இப்பேற்பட்ட காரியங்கள் அடிமையாக பலவிதமான தேவர்கள் கும்பிட்டு வாழும்போது, அப்போ இயேசு மேல் நம்பிக்கை இல்லாமல் வேறு தேவர்களால் தேடி வரும்போது அது நாய்க்கு சமமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது. ஆகிய நாய் தான் செய்த பாவத்தை எப்படி நாய் தான் கக்குன்னு திரும்ப அதே தவறு செய்யுது. அதே போல் மனுஷருக்கு எத்தனையோ தேவர்கள் கும்பிட்டு செய்த பாவத்தை திரும்ப செய்வதனால அவர்களுக்கு விடுதலை இல்லாமல் நாயை போல் இருக்கிறார்கள். குடிக்க மாட்டேன்னு சொல்வார்கள், மறுபடியும் குடிப்பார்கள், வைத்தாலும் செய்ய மாட்டேன்னு சொல்ல மறுபடியும் செய்வார்கள், துன்மார்க்கமாக வாழ மாட்டேன்னு சொல்வார்கள், மறுபடியும் வாழ்கிறது. அதான் இயேசு சொல்கிறார், நாய்க்கு சமானமாக இருக்குது. அவர் சொல்கிறார், ஆண்டவரே நான் நாய் தான், ஆனாலும் கீழே சிந்துறது நான் சாப்பிடலாமேன்னு சொல்லும்போது விசுவாசத்தபடி ஆக சொல்லும்போது அந்த நேரம் சொன்ன உடனே அந்த மகள் ஆரோக்கியமாக குணமாக பலவிதமான பேயிலிருந்து விடுதலை நிம்மதியாக காணப்பட்டார். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பேய் உன்னை ஆட்டி படைக்குது? பாவம் என்ற பேய், அக்கம் என்ற பேய், கடன் தொலை என்ற பேய், வறுமை என்ற பேய், நோய் என்ற பேய், எதில் நீ கலங்கி கொண்டிருக்கிறாங்க? இயேசுவின் பாதத்தில் விழுந்து தன்னை தாழ்த்தி நீ கேட்பாயானால் அவர் கிட்ட பணம் கேட்கல, பொருள் கேட்கல, மதம் மாறு, உடைய மாற்று, அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல, உன்னோட உள்ளத்தை கேட்கிறார். உனக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைமாயும் உன் குடும்பத்துக்கு சமாதானம், சந்தோஷம் கிடைக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராங்க.